கவனிங்க. அது பேரலோகிராம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. பேரலோகிராம்ல இதை வச்சு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பேரலோகிராம் வச்சு தான் நம்ம ரிசல்ட் ஃபைண்ட் பண்றது எல்லாமே நம்ம ஃபர்தரா பார்ப்போம். If two forces are represented by a two sides of parallelogram. ஒரு பேரலோகிராம்ல ரெண்டு சைடு வந்து ரெண்டு ஃபோர்ஸ் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். If two forces are represented by a two sides. ஓகேவா? இப்போ இது பேரலோகிராமா? இப்போ இந்த பேரலோகிராம்ல நான் ரெண்டு சைடு வந்து ரெண்டு ஃபோர்ஸா நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேரலோகிராம் நான் டயகனல் டிரா பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த பேரலோகிராம்ல நான் ஒரு டயகனல் டிரா பண்றேன். டயகனல் டிரா பண்றேன். இப்போ இந்த பேரலோகிராம்ல ஒரு நான் டயகனல் டிரா பண்ணா the diagonal of that parallelogram represents magnitude and direction of resultant of two forces. அப்போ இந்த diagonal எதை ரெப்ரசென்ட் பண்ணோம்? இந்த ரெண்டு ஃபோர்ஸோட மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் ரெப்ரசென்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுதான் பேரலோகிராம் லா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இதை ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை நம்ம இதை ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் பேரலோகிராம் லா. சரி, இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன நேம் கொடுத்தோம்? ஸோ இங்கே சம்திங் சீன் கூட கொடுத்துருவோம். ஸோ ஆங்கிள் பற்றி வந்து இந்த ரெண்டு இதுக்கு வந்து ஆங்கிள் வந்து ஆல்பா, இதுக்கு வந்து பீட்டா. இந்த ரெண்டுத்துக்கு உள்ள ஆங்கிள் பீட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டூ ஃபோர்ஸஸ் ரெப்ரசென்ட் பை ஸ்டேட்மெண்ட் என்னன்னு புரியுதுங்களா? அந்த ரெண்டு ஃபோர்ஸை பேரலோகிராமோட ரெண்டு சைடா ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த பேரலோகிராமுக்கு டயகனல் டிரா பண்ணா அது எதை ரெப்ரசென்ட் பண்ணோம்? இந்த ரெண்டு ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் டிரா பண்ணோம். அப்ப ரிசல்டன்ட் என்னவா இருக்கும் அந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு? அப்ப ரிசல்டன்ட் ஆர் equal to the square root of. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் என்ன? ஸோ இங்க பிங்கிற ஒரு ஃபோர்ஸஸ், இங்க கியூங்கிற ஒரு ஃபோர்ஸஸ் இருக்கு. அப்ப ஆர் equal to square root of p squared plus q squared plus 2p q cos theta. சரிங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸஸ் வந்து பின்னு வச்சுட்டேன். சரிங்களா? நான் சும்மா ஒரு நேம் மட்டும் வச்சிருக்கேன். நான் இதுக்கு எது குவான்டிட்டிலாம் நான் மென்ஷன் பண்ணல, அதை குவான்டிஃபை பண்ணல. நான் ஒரு 10 நியூட்டன் 20 நியூட்டன் பண்ணல. ஜஸ்ட் பின்னு வச்சிருக்கேன், இந்த ஃபோர்ஸை கியூன்னு வச்சிருக்கேன், ரிசல்டன்ட் ஆர்னு வச்சிருக்கேன். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos theta அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இதனுடைய ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ tan ஆல்பா எப்படி இருக்கும்? p sin theta divided by p plus q cos theta or tan beta q cos theta q plus c sin theta. சரி, ஓகே. இப்போ நம்ம மேக்னெட் டைரக்ஷன், இப்போ நம்ம மேக்னெட் கிடைச்சிச்சு ரிசல்டன்ட். ஸோ அது வந்து ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos thetaங்கிற ஃபார்முலா வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ எனக்கு டைரக்ஷன் வேணும், இந்த ஆல்ஃபா வேணும், டிகிரி வேணும். இப்போ ஆல்ஃபாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்டன்ட்டுக்கும் பிங்கிற ஃபோர்ஸஸ்க்கும் மேக் பண்ற ஆங்கிள். பீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட்டுக்கும் கியூங்கிற ஃபோர்ஸ்க்கும் இடையில மேக் பண்ற ஆங்கிள். அப்போ எனக்கு ஆல்ஃபா மட்டும் வேணும் அப்படின்னா tan alpha is equal to p sin theta divided by p plus q cos theta. இதெல்லாம் பேசிக் ட்ரிக்னாமெட்ரில அந்த இதெல்லாம் வந்துடும் ஃபுல்லா. இந்த நம்ம பிதாகரஸ் ரூல்லாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுலேயே இல்லை பேசிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். சரிங்களா? p sin theta. ஏன்னா இப்போ நம்ம அது எலாபரேட்டா டீட்டெயிலாக போற அளவுக்கு நமக்கு இப்போ டைமும் கிடையாது. நம்ம ரொம்ப ஷார்ட் பீரியடான டைம்ல நம்ம சிலபஸை முடிச்சாகணும். ஸோ அதனால நான் ரொம்ப எலாபரேட்டா போல.
நான் பிதாகரஸ் ரூல்லாம் போட்டு அதெல்லாம் நான் எழுதல, டைரக்டா நான் ஃபார்முலாக்கு வந்துட்டேன். அப்ப tan ஆல்பா ஈக்குவல் டு பி சைன் தீட்டா சி பிளஸ் கியூ காஸ் தீட்டா. அதே பீட்டா வேணும் அப்படின்னா tan பீட்டா கியூ சைன் தீட்டா கியூ பிளஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேஸ்ல வச்சுட்டு இப்போ நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கேஸ்ல வச்சு நான் ஒரு ஃபியூ கேஸ் கொடுத்து நமக்கு ரிசல்ட் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, கேஸ் 1 தீட்டா வந்து 0வா இருந்துச்சுன்னா 0 டிகிரியா இருக்கு அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் என்னவா இருக்கும்? எப்ப 0வா இருக்கும்? தீட்டா ரெண்டு ஃபோர்ஸ் எப்ப 0வா இருக்கும்? இந்த தீட்டா வந்து எனக்கு 0வா இருக்கும். அப்ப ரெண்டு ஃபோர்ஸுமே சேமா இருந்தா தானே 0வா இருக்கும். அப்ப என்ன வரும்? ரெண்டுமே சேம் பேரலல் ஃபோர்ஸஸா இருக்கணும். சரியா? லைக் பேரலா ஒரே டைரக்ஷன்ல. இப்ப ரெண்டு ஃபோர்ஸுமே லைக் பேரலா இருந்துச்சுன்னா நமக்கு தீட்டா 0வா? அப்ப இந்த என்ன இருக்கு இந்த கண்டிஷனுக்கு? லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அப்ப தீட்டா வந்து 0. அப்ப தீட்டா 0ன்னு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க மேல. அப்ப நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? என்னப்பா கிடைக்கும்? பண்ணோம் டி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் 2pq cos θ cos 0 1 ஆயிரும். அப்ப 1 × 2pq மட்டும் வருமா? சொல்லுங்க பார்க்கலாம். அது தீட்டாக்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும் ரிசல்டன்ட்? ஜஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, cos θ cos 0 1, அப்போ 1 2pq இருக்கும். p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 2pq. சரிங்களா? அப்ப என்ன ஃபார்மேட்ல வருது? சும்மா அந்த ஒரு இது மட்டும் சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். அப்ப தீட்டா ஈக்குவல் டு 0. அப்ப இங்க என்ன வருது? லிசன். ஸோ அப்ப p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 2pq cos 0வா? கரெக்டாமா? cos 0. இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 2pq cos 0 1. கரெக்டுங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 2pq. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab இருக்குங்களா? ரைட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ரூட் ஆஃப் p பிளஸ் q ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிசல்டன்ட் என்ன இருக்கும்? அவ்வளவுதான்ப்பா. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இதுலயே நமக்கு டிஃபரெண்ட் கேசஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப கேஸ் 2 வந்து 180 டிகிரி. எப்பப்பா இருக்கும்? 0 டிகிரினா லைட் பேரலா இருக்கு, 180னா அப்படி இப்படி வந்துடும். இப்படி இருக்க ஃபோர்ஸ் அப்படியே இப்படி வந்துடும். சரிங்களா? அப்ப அது என்ன ஃபோர்ஸ்? அன்லைக் பேரலல். சரிங்களா? இல்ல, கொலினியர்னு சொல்லலாம், இது லைக் பேரல்னு சொல்லலாம், அன்லைக் பேரல்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப இங்க இருக்க ஃபோர்ஸ் அப்படி இங்க வந்துருச்சு. சரிங்களா? அப்போ 180 டிகிரிங்கிறதுனால லைக் பேரல்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்லலாம்னா அன்லைக் பேரலல். அப்போ 180 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நீங்க 180 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் என்ன வரும்னா ரிசல்டன்ட் ஆர் ஈக்குவல் டு டி மைனஸ் கியூன்னு வரும். நான் ஸ்டேட் ஆஃப் ஃபைனல் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். அண்ட் தென் கேஸ் 3 equal to 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸும் பர்பண்டிகுலர் தான் 90 டிகிரி இருக்குங்களா? பாருங்க. ஸோ இந்த பிங்கிற ஃபோர்ஸும் கியூங்கிற ஃபோர்ஸும் பர்பண்டிகுலர் இருந்தா நமக்கு 90 டிகிரி வரும். சரிங்களா? அப்போ ரெண்டு ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கணும்? பர்பண்டிகுலரா இருக்கணும். சரிங்களா? அப்போ பர்பண்டிகுலரா இருந்துச்சுன்னா நமக்கு ரிசல்டன்ட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரிசல்டன்ட் ஆர் ஈக்குவல் டு உட்கார்ந்து எழுதிங்க வா, ஏபிசிடி எழுது. p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர். வந்துட்டியா நீ அங்க போ.
இப்ப இந்த எதுக்கு 3 இங்க கேஸ் வர? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரப் பண்ணலாமா? பாலிகன்லா
சரி ஓகே மேம். அது நெக்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னா பாலிகன் லா. சரிங்களா? பாலிகன் லா பாலிகன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சைஸ் தான் நம்ம பாலிகன் சொல்லுவோம். சரிங்களா? நம்பர் ஆஃப் சைஸ்னா எத்தனை? மோர் தென் 2 அதுக்கு மேல இருந்தாலே நம்ம பாலிகன் தான். ஈவன் ட்ரையாங்கிளும் பாலிகன் தான், ஸ்கொயரும் பாலிகன் தான், ரெக்டாங்கிள் எல்லாமே பாலிகன் தான். இது எல்லாமே பாலிகன் தான் சொல்லுவோம். பாலிகன் லா என்ன சொல்றாங்கன்னா, ஆல் த ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் கேன் பி ரெப்ரசன்ட் பை எ சக்சசிவ் சைட்ஸ் ஆஃப் பாலிகன். சரியா? எல்லா ஃபோர்ஸுமே அந்த பாலிகனோட ஒவ்வொரு சைட்டா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே ஈக்குலிபிரியமா இருக்கும் அப்படி சொன்னா. அதாவது அந்த க்ளோசிங் சைடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ரிசல்டன்ட் எப்போ வரும்? ஈக்குலிபிரியமா இருந்தா தான் ரிசல்டன்டே வரும். சரிங்களா? ஸோ அதான் பாலிகன் லா சொல்லுது. ஆல் த ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் கேன் பி ரெப்ரசன்ட் பை எ சக்சசிவ் சைட்ஸ் ஆஃப் பாலிகன். சக்சசிவ் சைட்ஸ்னா அதான் இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இங்க ஒரு சைடு, இங்க ஒரு சைடு. ஒவ்வொரு ஃபோர்ஸும் ஒவ்வொரு சைடும் ஒரு பாலிகனோட சக்சசிவ் சைட்ஸா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபோர்ஸும் ஒரு பாலிகனோட அடுத்தடுத்த சைடா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய க்ளோசிங் சைடு ஈக்குலிபிரியமா இருக்கும். சரியா? அந்த பாலிகனோட ஈக்குலிபிரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் பாலிகன் லா. ஆல் த ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் கேன் பி ரெப்ரசன்ட் பை சக்சசிவ் சைட்ஸ் ஆஃப் பாலிகன் தென் த ஃபோர்ஸஸ் வில் பி இன் ஈக்குலிபிரியம். சரியா? இதில் ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸும் கண்டிப்பா ஈக்குலிபிரியமா தான் இருக்கும். சரிங்களா? இதான் பாலிகன் லா. அந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரையாங்கிள் லானா கண்டிப்பா 3 ஃபோர்ஸஸ் தான் ஆக்ட் ஆக போகுது. ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. அப்போ 3 ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் இன் ஈக்குலிபிரியம். இப்போ 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ இங்க ஒரு ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஈக்குலிபிரியம் then the magnitude and direction is represented by the successive sides of triangle. சரியா? இதனுடைய மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்ங்கிறது அதான் ரிசல்டன்ட். அந்த ரிசல்டன்ட் இந்த ட்ரையாங்கிளோட கண்டிப்பா ஏதாவது ஒரு சக்சசிவ் சைடா தான் இருக்கும். சரியா? இப்போ F1 F2 ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா இந்த அந்த தேர்ட் சைடு இருக்கு பத்தியா, அதை க்ளோசிங் பண்ணா ஸோ அதான் அதனுடைய ரிசல்டண்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் ட்ரையாங்கிள் தான் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 forces are acting at a point in equilibrium then the magnitude and the direction is represented by the successive sides of triangle. சரியா? அப்ப அதனுடைய மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அந்த ட்ரையாங்கிளோட சக்சசிவ் சைட்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ட்ரையாங்கிள் எல்லாம். அண்ட் தென் ஃபைனலா வந்து லாமிஸ் தியரம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். சரிங்களா? லாமிஸ் தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் 3 கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ லாமிஸ் தியரம் அப்ளிகபிள் ஃபார் வாட் அப்படின்னு கேட்பாங்க. கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். கோப்ளானர்னா சேம் பிளேன்ல இருக்கு, கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னா பாசிங் த்ரூ காமன் பாயிண்ட். சரிங்களா? இஃப் 3 கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அண்ட் கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் இன் ஈக்குலிபிரியம், இப்படி ஈக்குலிபிரியமா இருந்துச்சு அப்படின்னா the magnitude of each forces, magnitudeனா each the magnitude of each force, அப்ப Pங்கிறது ஒரு ஃபோர்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணி அதனுடைய மேக்னிடியூட் எனக்கு என்னன்னு தெரியாது. the magnitude of each forces is proportional to the sin of angle between them. சரியா? இதனுடைய sin of angleங்கிறது இதனுடைய ஆப்போசிட் தான் இதனுடைய sin of angle. அப்ப sin of angle between them அப்படின்னா இப்ப இந்த Pங்கிற ஃபோர்ஸோட மேக்னிடியூடு இதனுடைய ஆப்போசிட்டோட சைன் ஆங்கிள் தான் வந்து இதனுடைய மேக்னிடியூட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எல்லா ஃபோர்ஸஸும் அப்படிதான். ஈச்சி ஃபோர்ஸஸ் சொல்றாங்க. நாட் ஒன்லி பி மட்டும் இல்ல, கியூ அப்படிதான், ஆரும் அப்படிதான். சரியா? 3 கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் இன் ஈக்குலிபிரியம், the magnitude of each forces is proportional to the sin of angle between them. சரியா? அப்ப B ஓட sin of angle ஆல்பா, அப்ப P divided by sin ஆல்பா. Q ஓட sin of angle பீட்டா, Q divided by sin பீட்டா. R ஓட sin of angle காமா, R divided by sin காமா. சரிங்களா? நமக்கு லாமிஸ் தியரம் வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சரியா? எக்ஸாம்ஸ்ல நமக்கு லாமிஸ் தியரம் வச்சு ப்ராப்ளம் கேட்பாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துட்டு அதுல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காம விட்டுருவாங்க. சரியா? அப்ப இங்க இருக்கிற ஃபோர்ஸ் என்ன, அப்ப நம்ம எதை வச்சு சால்வ் பண்ணோம்னா நம்ம லாமிஸ் தியரத்தை வச்சு சால்வ் பண்ணலாம். அப்ப லாமிஸ் தியரம் சால்வ் பண்றதுக்கு நம்ம எத்தனை ஃபோர்ஸஸ் வேணும்? கண்டிப்பா 3 ஃபோர்ஸஸ் வேணும். சரியா? அப்ப 2 ஃபோர்ஸஸ் கொடுத்தா நம்ம லாமிஸ் தியரம் போக முடியாது. 2 ஃபோர்ஸஸ்னா எங்க போலாம்? எனக்கு 2 ஃபோர்ஸஸ் தான் இருக்கு, எதுல சால்வ் பண்ணலாம்? 2 ஃபோர்ஸ் தான். பேரலோகிராம்ல போயிடலாமா? பேரலோகிராம்ல 2 ஃபோர்ஸ் தானே, 2 சைட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ரெப்ரசன்ட் பை சைஸ் ஆஃப் பேரலோகிராம் தானே படிச்சோம். அப்ப 2 ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா பேரலோகிராம் லா யூஸ் பண்ணலாம். 3 ஃபோர்ஸஸ் கொடுத்தாங்கன்னா ஈவன் ட்ரையாங்குலர் லா யூஸ் பண்ணலாம். பாலிகன் லா வந்து மோர் தென் 3, நாட் ஒன்லி 3 தான் சொல்ல முடியாது, மோர் தென் 3 கூட இருக்கலாம் பாலிகன் லாக்கு. அப்ப ட்ரையாங்குலர் லானா 3 ஃபோர்ஸஸ், அது எக்ஸாக்டா ஈக்குலிபிரியமா இருந்துச்சுன்னா நம்ம ரிசல்ட் சொல்லிடலாம். அப்படி எனக்கு எதுவுமே தெரியல, ஒரு அன்னோன் ஃபோர்ஸஸ் இருக்கு, மீதி ஒரு ஃபோர்ஸஸ் தெரியல அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபோர்ஸ் தெரியல, நம்ம சிம்பிளா லாமிஸ் தியரத்தை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா லாமிஸ் தியரத்துல 3 ஃபோர்ஸஸ் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸா இருந்தா நம்ம லாமிஸ் தியரை வச்சு சிம்பிளா பண்ணிடலாம். ஏன்னா அதனுடைய சைன் ஆங்கிள் தெரிஞ்சா போதும். அப்ப ஆப்போசிட்ல அது எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுது, அதனுடைய சைன் ஆங்கிள் தெரிஞ்சா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்ப இது வந்து நோன் டேட்டா,
ஸோ ஆங்கிள் தெரியும், இது அன்னோன் டேட்டா, இதனுடைய ஆங்கிள் தெரியும் அப்படின்னா ஈஸியாக அந்த அன்னோன் ஃபோர்ஸை ஃபைன் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கோ. பிரேக் வேணுமா இல்லை கன்டினியூ பண்ணலாம்? பிரேக் வேணும். 40 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. பாஸ் பண்ணுங்களா?